அப்பா, நீ வந்தது நல்ல நேரம். உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி செல்லத்துக்கு தான் நான் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் உண்டு. முக்கியமான விஷயம் உண்டு உன் மகனை பற்றி. அதே திண்டா உன் மகன் இப்போ சேர்ந்து கொண்டிருக்கிற கூட்டாளி மாறு அவ்வளோ பெருசாக எனக்கு படல்ல. அவனை எல்லாம் கெட்டவன்கள். நான் கண்ட அவனோட சேர்ந்து கொண்டு அங்கே தெரியுதான் கூட மகன். ஐயோ, அவன் அது அவங்களோட புல் கூட்டாளி, ஒரிஜினல் கூட்டாளி மாதிரி இல்லை. அது சும்மா அது கண்டா பேசிடு அப்படித்தான். அது அவ்வளோ பெரிய இதோண்டு இல்லைடா. அது எனக்கு தெரியும். அவங்களோட சேர்ந்து கொண்டிக்க. ஆனால் ஃபிட்டாக சேருகல்ல அவன் அந்த பொடியை மாறன். புதுநாத்து 11:30 ராவு 11:30 எங்கிட்ட முன்னு கால போகிறான். லேட்டாகவே கூட மகன் வீட்டுக்கு வந்தேன். அந்த எந்தையோ இந்த வீட்டில் எத்தியோ கூட்டாளி வந்துட்டு இதில் இந்த ராவ் இந்த கல்யாணம் கொண்டு வாரத்தையோ அப்படி சொல்லி இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ இதுக்கோ போகணுன்னு சொல்லி அப்படி எந்தையோ சொல்லித்தான் இந்த எனக்கு நான் கண்டேன். ராவு தான் வந்தேன். என்னோட பேசிட்டு தான் படுக்க போனேன். 12 மணி மட்டும் ஆகிட்டுரா. இதை கேட்டுக்கோ. உனக்கு ஒரு கதை ஒன்று செல்லவா. காட்டொண்டில் 100த்துக்கு அண்ணன் இன்ன 100த்துக்கு அண்ணன் இன்னேன்னு சொல்லி ஒரு தணல் ஒண்டி தான், நெருப்பு தணல் ஒன்று. காற்றுக்கு இந்த நெருப்பு நூற போகுதே, இந்த தணல் நூற போகுதேன்னு சொல்லி சின்ன மனுஷனை கொண்டு வந்து லைட்டாக ஒரு காத்தொண்டு அடித்து அந்த தணலை கொஞ்சம் பெருசாக்கிடும். அதுக்கு ஒரு பார்த்து கொண்டுக்கோங்களா, தணல் கொஞ்சம் பெருசாகிட்டு இப்போ ஒரு நூற மாட்டேன்னு சொல்லி இன்னும் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி இது ஒரு காத்தொண்டு அடித்தாங்க. அந்த காற்று அடித்தோடனே அது அப்படின்னு சொல்லி அந்த தள்ளா நெருப்பு வந்தான். நெருப்பு வந்த உடனே இதை காற்றுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ரைட்டு நூற உடலில் கொஞ்சம் தணலாக்கினேன். இன்னொரு காற்று அடித்தா நெருப்பு ஆக்கினு சொல்லி அடுத்த ஆண்டு இந்த காற்று பார்த்தாக்க இது இப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த இதுகளுக்கும் பறவைக்கும் போகுதான். சிறிசாகி இந்த நெருப்பு நூற விடாமல் பாதுகாத்த நெருப்பு இப்போ மற்ற விடத்துக்கெல்லாம் பறவைக்குன்னு போகுதான். காற்று பார்த்தான் போகிற போக்கு சரி வரல சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காற்றோண்டு அடித்து மூத்தையை போடுவோம்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக காற்றுன்னு வச்சோம். காற்று அடிக்க அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக நெருப்பு பெருசாகி காற்று தீயாக பரவிட்டான். இப்போ அந்த காற்றுக்கும் கண்ட்ரோல் இல்லை, ஒருத்தருக்குமே அந்த நெருப்பு கண்ட்ரோல் இல்லை. ஃபுல்லாக பற்றி அப்படி முழு காட்டையுமே அழிச்சிட்டான். அதுக்கு பிறகு அந்த காற்றுக்கு நினைச்சான், அநியாயம் நான் இதை பாதுகாத்ததால் தான் இவ்வளோ பெரிய அழி கொண்டு வந்தேன். அது மாதிரி தான் ஒரு சில விஷயத்தை பாதுகாக்க நினச்சா பெரிய அழிவில் தான் முடியுது. விளங்கினா உங்களோட மகனை பற்றி யாசாரி என் சாரி ஒன்று சொன்னால் உங்களோட மகனை நீ பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதே. விளங்கினா பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது. அதை நீ தேடி பார்த்து தணல் நீக்கக்குள்ளே அதை நூற்று போடு. பெரிய நெருப்பாக மாறி எல்லாத்தையும் அழிக்கணும். விளங்கினா These nuts.